ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக ஆலோசனைகள் நம்ம கீழ்ப்படிந்து அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எவ்வளவு முக்கியமான ஒரு ஆலோசனை பாருங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இன்னைக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய, விலக்கி காத்துக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உன் நாவை பொல்லாப்புக்கும். ஆமென். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குங்கன்னா, கீப் த டங் ஃப்ரம் ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கு. அப்படின்னா பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார். ஆனால் இப்போ யாருடைய அதிகாரத்தின் கீழே இருக்குன்னா, பிசாசுடைய கருத்தில். எங்கே பார்த்தாலும் பிசாசுடைய காரியங்கள் தான். தேவப்பிள்ளை, அதனால தான் உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க யாக்கோபு இப்படியாப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கெதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. பாருங்களேன், எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. நாவு அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் உள்ளதா இருக்கிறதா. அதனால்தான் நாவல நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவைப்படல. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, உன் நாவை பொல்லாங்குக்கு விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி. இன்னைக்கு இஷ்டத்துக்கு நம்ம பேசுறோம்ல. இன்னைக்கு தவறான காரியங்களை பேசுகிறோம், புறம் கூறுதலை நம்ம பேசுகிறோம், மற்றவங்களை தரக்குறைவாக நம்ம பேசுகிறோம், மற்றவர்கள் விரோதமாக கோல் சொல்லுகிறோம், மற்றவங்களை கனவீனப்படுத்தி பேசுகிறோம். எத்தனையோ காரியங்களை இந்த நாவலை நம்ம எவ்வளோ தீங்கான காரியத்தை செய்கிறோம்ல. ஆனால் தான் அது ஒரு பொல்லாது, அது பயங்கரமானது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்க்குறோம் தேவப்பிள்ளையில். அப்போ இப்படியாப்பட்ட பொல்லாங்குக்கு நம்ம நாவை விலக்கி காத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும், விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். ஆமென். நல்வழிப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசணும். இப்படி பேசவரே அநேக சத்தியத்தை பேசணும். அநேக காரியங்கள் இருக்கு. நாம் அதை விட்டுட்டு நிறைய தவறான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 64ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, இங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. பாருங்களேன், நாவை எப்படி பண்ணாங்களா, பட்டயத்தை போல கூர்மாக்குறாங்களா. பட்டயம் ஊடுருவி பாயுன்னு வசனம் சொல்லுது. பட்டயம் அமளியை உண்டு பண்ணுன்னு வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் இந்த பட்டையை போல கூர்மையாக்கி குடும்பங்கள் அமளியை உண்டு பண்ணுறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க, குடும்பங்களில் உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு கூர்மை போல அப்படி பட்டயத்தை போல வார்த்தைகளை பேசி குடும்பங்கள்லாம் சின்ன பின்னமாக்குறது அல்லவா. நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். 140ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது இங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சர்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்க, சர்பத்தை போல தன் நாவை கூர்மையாக்கி விரியன் பாம்பின் விஷம் அதுல இருக்கான். ஐயோ ஐயோ, எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ பிள்ளையில நான் வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உங்க நாவு எப்படி இருக்கு? நாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களை வாசிக்கும் போது அங்க சாலமன் இப்படியா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறான். ஆமென், ஆமென். உங்க நாவை நீங்க காத்து கொண்டீங்கன்னா உங்க ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறீங்களா? ஏன்னா அதிக வசனிப்பினால் பாவம் இல்லாமல் இராத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் வீணா பேசும்போது, தவறாக பேசும்போது, பொல்லாத காரியத்தை பேசும்போது எனக்குள்ள பாவம் வருகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாவை நீங்கள் ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட இடுக்கண்களுக்கு விலகி போங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாவு பொல்லாங்கன்னதை என்ன அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, நன்மையான காரியங்களை பேச எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா.
இந்த ஓய்வினால் நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாவினால் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். உங்கள் நாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.